எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிக் ஒர்க்கர்ஸ்க்காக சென்னை கார்ப்பரேஷன்ல புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக கிக் ஒர்க்கர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு லவுஞ்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓப்பன் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இந்த லவுஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெஸ்டிங் ஃபெசிலிட்டீஸ் ஃபுல்லாவே ஏர் கண்டிஷன்டா இருக்க போகுது. எல்இடி லைட்டிங்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ஸ் அதெல்லாமே வந்து இருக்க போகுது. சரிங்களா? எல்லாமே நமக்கு ஸ்காண்டினேவியன் தீம்ல உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்காண்டினேவியன் அப்படின்னா நமக்கு நார்வே, ஸ்வீடன் இந்த மாரி நாடுகள தான் ஸ்காண்டினேவியன் அப்படி சொல்லுவோம். ஸோ அங்க பின்பற்றக்கூடிய ஒரு மாடல பேஸ் பண்ணி, இங்க நம்ம இந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது இந்த ஹப்போட டிசைன் அப்படிங்கிறத நம்ம அப்படிதான் உருவாக்கியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் சென்னையில வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர், கேகே நகர் போன்ற 2 இடங்கள்லயும் வரப்போகுது. ஏன் இந்த பிளேஸஸ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க தான் அதிகமான விமன் கிக் வொர்க்கர்ஸ் சென்னை ரீஜியன்லயே பார்த்தீங்கன்னா, அதிகமான பெண் கிக் வொர்க்கர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில இந்த அண்ணா நகர், கேகே நகர் அந்த பகுதிகள்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல பர்ட்டிகுலரா வந்து ஓப்பன் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு லவுஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா, 25 கிக் வொர்க்கர்ஸ் அட் அ டைம்ல 25 கிக் வொர்க்கர்ஸ் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ கிக் வொர்க்கர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய அளவுல திட்டங்கள் அப்படிங்கிறது யாருமே பண்றது கிடையாது. ஒரு சில மாநிலங்கள்ல சட்டம் இருக்கு. இந்திய அளவுல சட்டம் கிடையாது. தமிழக அளவிலயும் சட்டம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் கிக் வொர்க்கர்ஸ்க்கான வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத 2024ல உருவாக்கியிருப்பாங்க. அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுல நமக்கு எதுவுமே இருந்ததில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக பிரத்யேகமா ஒரு லவுஞ்சஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இது அவங்களுடைய சோசியல் செக்யூரிட்டின்னு பார்க்குறப்ப, அதுல ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ரெஸ்டிங் ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இருந்திருக்காது. கிக் வொர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மரத்துக்கடியில தான் உட்கார்ந்திருப்பாங்க. நல்லாவே பார்த்திருப்பீங்க. ஸோ மரத்துக்கடியில இருப்பாங்க. இல்ல ஹோட்டலுக்கு போறாங்கன்னா, அங்க ரெஸ்ட் எடுத்தா தான் உண்டு. இல்லையா? அந்த கடைக்கு வெளிய நின்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அதான் அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ரெஸ்டிங் ஃபெசிலிட்டீஸ், சார்ஜிங் ஃபோன சார்ஜ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி அது எல்லாமே வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி சார்பாக. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒரு வெல்கம் ஸ்டெப்பா தான் இருக்கு. ஓகே. வெல்கம் ஸ்டெப்பா தான் இருக்கு. கிக் வொர்க்கர்ஸ் ரிலேட்டடா நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டா கூட, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ப தாராளமா கோட் பண்ணி காட்ட முடியும். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 4 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ ஒரு 4 ரிப்போர்ட். என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட எ ரூரல் எம்ப்ளாய்மென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ரிப்போர்ட்டு. அடுத்தது தமிழ்நாடு விஷன் ஃபார் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் ஓகேங்களா? தமிழ்நாடு விஷன் ஃபார் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் அது ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட்டு. தமிழ்நாடுஸ் ஆட்டோமேட்டிவ் ஃபியூச்சர் ஓகேங்களா? நம்மளுடைய இந்த வாகனத்துறையோடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி. அடுத்தது ரீஇமேஜினிங் தமிழ்நாடு பாத் டூ நாலேட்ஜ் எக்கானமி. ஸோ நாலேட்ஜ் எக்கானமி ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற இந்த ஒரு 4 ரிப்போர்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரூரல் லைவ்லிஹுட்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரூரல் லைவ்லிஹுட் கிராமப்புற வாழ்வாதாரத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாற்றத்த இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமுமே ரூரல் எம்ப்ளாய்மென்ட்ல வொர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 41.1% பேரு நமக்கு அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்காங்க. நம்மளோட எக்கனாமிக் சர்வேயோட டேட்டாவ எடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னா 41.1% சரியா? ஆனா இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க. அததான் இவங்க ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. எப்படி கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விவசாயம் சார்ந்த வேலைகள பார்க்கக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகுது. அது சதவீத அடிப்படையில பார்க்கிறப்ப 20% வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 20% டிக்ளைன் இன் டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் எம்ப்ளாய்மென்ட் சின்ஸ் 2012 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப விவசாயத்த நம்பி வேலைக்கு போகக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. 2012லேருந்து பார்க்கிறப்போ ஒரு 20% வந்து கம்மியாயிருக்கு. எதனால இது இந்த 20% கம்மியானது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் பீப்பிள் இருக்காங்க இல்லையா? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே விவசாயம் அப்படிங்கிற அந்த ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்க மாட்டேங்குது. அவங்க எல்லாமே விவசாயம் அல்லாத மற்ற தொழில்களுக்கு தான் போறாங்க. உதாரணத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல வேலைக்கு போறாங்க. நல்லா படிக்காத ஆட்கள் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு வேலைக்கு போறாங்க. ஓரளவுக்கு படிச்ச ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு போறாங்க. கொஞ்சம் நல்ல டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சர்விஸ் செக்டாருக்கு வேலைக்கு
போறாங்க. சரியா? அப்ப யாருமே அக்ரிகல்ச்சர நோக்கி வர்றதில்ல அப்படிங்கிறத இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுலருந்து 2, 3 விஷயங்கள நம்மனாலயே டெடியூஸ் பண்ண முடியும். ஒண்ணு என்னன்னா, அக்ரிகல்ச்சரோட வொர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிக்கிட்டே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அக்ரிகல்ச்சர்லருந்து மத்த தொழில்கள நோக்கி மக்கள் போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அக்ரிகல்ச்சர்லருந்து மத்த தொழில்கள நோக்கி போறாங்க அப்படிங்கிறப்பயே, நமக்கு அந்த இடத்துல ஸ்கூல் எஜுகேஷனும், காலேஜ் எஜுகேஷனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியும். ஸ்கூல் எஜுகேஷனும், காலேஜ் எஜுகேஷனும் ஓரளவுக்கு நல்லா இருந்தா மட்டும் தான் அவங்க விவசாயத்த விட்டுட்டு வேற ஜாப்‌க்கு நோக்கி போவாங்க. சரிங்களா? மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அக்ரிகல்ச்சர்ல எம்ப்ளாய்மென்ட் கம்மியாகுறனால, நமக்கு விவசாயம் சார்ந்து பார்க்கிறப்ப, அ எம்ப்ளாயர்ஸ் கம்மியாகுறனால நமக்கு புரொடக்ஷன்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா வொர்க் ஃபோர்ஸ் கம்மியாக கம்மியாக என்ன ஆகும்? நமக்கு வொர்க்குக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். மேபி புரொடக்டிவிட்டி கம்மியாகலாம். இந்த மாரியான விஷயங்களுமே அதிலிருந்து நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. சரியா? ஸோ அதுதான் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த அ அக்ரிகல்ச்சர்ல கம்மியாகுது. எங்கெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே பெண்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப மேனுஃபேக்சரிங்க நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு எஸ்டிஜி ரிப்போர்ட் ஓகேங்களா? தமிழ்நாடு விஷன் ஃபார் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ல எத பத்தி ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு அரசாங்கத்துடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா? அதனுடைய தற்போதைய நிலை என்ன? கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடோட அந்த வாகனத்துடைய வாகன உற்பத்தி துறையோட எதிர்காலத்த பத்தி இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிளஸ்டர்ஸ வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே முக்கியமான ரெக்கமெண்டேஷனா இருக்கு. இதெல்லாம் நம்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சஜஷன்ஸா குடுக்க முடியும். மேனுஃபேக்சரிங் செக்டார பத்தி ஒரு கேள்வி வருது. இல்ல தமிழ்நாடோட எக்கானமி பத்தி ஒரு கேள்வி வருது. நம்ப $1 ட்ரில்லியன் எக்கானமிய எப்படி அச்சீவ் பண்ண போறோம்? அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வர்றப்ப, நம்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிளஸ்டர்ஸ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ட நம்மனால ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? அதுக்கு தான் இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது ரீஇமேஜினிங் தமிழ்நாடு பாத் டூ எ நாலேட்ஜ் எக்கானமி அப்படிங்கிற இந்த விஷயத்துல 2 பில்லர்ஸ வந்து சொல்லியிருக்காங்க. 2 கீ பில்லர்ஸ் என்னன்னா, 1 ஜிசிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ வந்து உருவாக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங்கோட ஃபியூச்சர பேஸ் பண்ணி இங்க இன்னோவேஷன் அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கில் செட்ட இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நமக்கு ரூரல் லைவ்லிஹுட் எப்படி மாறுது? ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி மத்த இடத்துலயும் என்னென்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட்ல நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிகில்ஸ பார்த்திருக்கோம். நன்றி.